வார்ஜோன் மீடியா நேயர்களை இரண்டாவது பகுதிக்கு வருக 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 என்று அன்போடு வரவேற்கிறோம். திபெத்தியன் குடியிருப்பு உடையார்பாளையம் செல்லும் வழியில ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்காக நம்ம இந்த கிராம பகுதியில நின்றுட்டு இருக்கிறோம். ரொம்ப அழகான கிராமம். இங்க இருக்கிறவங்ககிட்ட விசாரிச்சோம். இந்த கிராமத்துல நிறைய தடவை யானைகள் யானை, சிறுத்தை எல்லாமே இந்த கிராமத்து பகுதிக்குள்ளேயே வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மலைப்பகுதி அவ்வளவு ஒரு அழகான மலைப்பகுதி. அதே மாதிரி இந்த ரெண்டு பக்கமுமே மரங்கள். நம்ம சொன்ன மாதிரிங்க, இந்த ஆளுங்க இவங்க எதுக்கு நிக்கிறாங்கன்னா, இந்த ரோட்ல இரண்டு புறமே நிறைய நாவல் பழ மரங்கள் காய்ச்சு பழுத்து அந்த பழங்கள் எல்லாம் ரோட்டு பக்கத்துலயே கீழே விழுந்துருக்குதுங்க. நாங்களுமே திரும்பி ரிட்டர்ன் வரும்போது கொஞ்சம் சாப்பிட்டோம். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப அருமையான நாவல் பழங்கள். ஆனா நம்ம வனத்துறை அதிகாரிகள் வந்தாங்க. நாங்க இறங்கும்போது யாருமே இறங்க வேண்டாம், ஏன்னா நாவல் பழங்களை தேடி யானைகள் வரும், அதனால எப்ப வேணாலும் வரலாம், உங்களுக்கு அது உயிருக்கே ஆபத்தா கூட முடியலாம், அதனால காட்டுப்பகுதியில இறங்காதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கேட்டுட்டு நம்ம சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிலிருந்து இறங்கவே இல்லை. ஆனா இந்த இயற்கையா விளைந்த அந்த நாவல் பழங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டுங்க. இது கேர்மாலம் அப்படிங்கிற ஒரு ஊரு. இந்த கேர்மாலத்துல இருந்து நம்ம கடம்பூர் வழியாவும் நம்ம சத்தியமங்கலம் கடம்பூர் வழியா அந்த கோபி சைடு வந்துடலாங்க. ஆனா கொஞ்சம் இன்டீரியர் ஃபாரஸ்டா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. இங்க ஒரு செக் போஸ்ட் இருக்குது. இதுல சாயந்தரம் 6 மணிக்கு மேல விடமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த தைல மரக்காடுகள் இது அதிகமா இருக்குதுங்க. இந்த கேர்மாலத்தை தாண்டணுமே இருக்குது. என்னடா இவ்வளவு ஸ்பீட்ல போறாங்களே கார்ல அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம கிட்டத்தட்ட ஆக்சுவலான ஸ்பீட்ல இருந்து 2 மடங்கு வேகத்தை நம்ம வீடியோல அதிகமா கூட்டி வைத்திருக்கிறோம். அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடா போற மாதிரி தெரியுது. நார்மலாவே நாங்க ரொம்ப ஸ்பீடு போக மாட்டோம். ஏன்னா அது காட்டுக்குள்ள போகும்போது எந்த நேரத்திலையுமே வனவிலங்குகள் குறுக்க வரலாம். அதனால நாங்க கொஞ்சம் ஸ்லோவா தான் போவோம் எப்பவுமே. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுக்காக. இது இந்த மலைப்பகுதியோட கடைசி மலைப்பகுதிங்க. இதுக்கப்புறம் இது ஃபுல்லா ஹில்ஸா இருந்தா கூட கொஞ்சம் இந்த சமவெளி மாதிரி இடங்கள் இதுல அதிகமான விவசாயங்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பள்ளத்தாக்கு. இந்த பள்ளத்தாக்குல ஃபுல்லா விவசாயம் நடக்குது. நல்ல அதிகமான அளவுல விவசாயம் பண்றாங்க. நம்ம உடையார்பாளையத்தை சற்று நெருங்கி விட்டோம். இங்க திபெத்தியர்கள் எப்படி வந்தாங்க அப்படின்னா, அது ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதைங்க. அதாவது 1959ஆம் வருஷத்துக்கு அப்புறம் திபெத்திய மக்கள் நிறைய பேர் அகதிகளா நாடு முழுவதும் வந்தாங்க, வர்றக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு நிறைய உதவிகள் பண்ணாங்க. நாடு முழுவதுமே அந்த அகதிகளை குடியமர்த்தினாங்க. அந்த வகையில கர்நாடக மாநிலம் சாமராஜ் நகர் மாவட்டத்தில் இருக்கிற உடையார்பாளையம் அப்படிங்கிற இந்த ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 3164 அகதிகளை இங்க குடியமர்த்தினதா வரலாறு இருக்குதுங்க. இந்த அகதிகளுக்கு ஒரு 3200 ஏக்கரா அவங்களுக்கு, அதாவது ஒரு ஆளுக்கு ஒரு ஏக்கரா வீதம் 3200 ஏக்கரா கவர்மெண்ட் கொடுத்து அவங்களுக்கு விவசாயம் பண்றதுக்கு உண்டான வழிவகைகள் பண்ணாங்க. அவங்களோட முக்கியமான தொழிலே விவசாயம் தான். அவங்க விவசாயம் பண்றதுல ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த இயற்கை விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க இந்த நஞ்சில்லா மருந்தில்லா உரங்களை, இயற்கையான உரங்களை போட்டு இயற்கையான முறையில இந்த விவசாயம் பண்றது. மக்காச்சோளம்,
கரும்பு இந்த மாதிரி விவசாயம் பண்றதுல கைதேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே நேரத்துல மக்கள் வந்து யாருக்காகவும் அவங்களுடைய நாகரிகம், பண்பாடு, கலை, கலாச்சாரம் எதையுமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களோட மத நம்பிக்கை, புத்த மதத்தை சேர்ந்தவங்க, அவங்களோட கோயில் வழிபாடு இது எல்லாமே வந்து மிகச்சிறப்பா பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த நம்ம உடையார்பாளையத்துல வந்து ஒரு 5 புத்த மத கோயில்கள வந்து அவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அவங்களுடைய கடுமையான உழைப்பின் பலனாக இந்த உடையார்பாளையம் அப்படிங்கிற அந்த ஊரையவே வந்து அவங்க ஒரு திபெத்தாவே மாத்திருக்கிறாங்க. அவங்க ஊர்ல நம்ம உள்ள போனாலே வந்துங்க, அவங்க ஊருக்குள்ள நம்ம எப்படி போனோமோ, திபெத்துக்கு போனா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி வந்து நம்ம இந்த கர்நாடக மாநிலம் சாம்ராஜ் நகர்ல இருக்கிற இந்த உடையார்பாளையத்தை மாத்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்க ஒரு கடுமையான உழைப்பாளிகள். அதே மாதிரி இந்த கர்நாடக அரசு வந்து அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் அவங்களோட முறையிலேயே அந்த திபெத்தியின் கலாச்சாரத்தை ஒட்டியே வந்து அவங்களுக்கு எஜுகேஷன் வந்து கல்வி வந்து நல்லா கொடுக்குறாங்க. நம்ம உள்ள பயணம் போகும்போதே வந்து பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இது உங்களுக்கான நம்மளுக்கே வீடியோ தான். திடீர்னு வந்து ஒரு வெல்கம் டு டான்லிங். ஒரு இங்க ஆச்சரியமான வர்றதுக்கு ஒரு விஷயம் என்னன்னா, சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் நம்ம தாண்டி வந்து திம்பம் மலை இந்தியாவுக்குள்ள இருக்கிறோமா அல்லது 27 பெண்ட் திபெத்துக்குள்ள தாண்டி இருக்கிறோமா அப்படிங்கிற அதுக்கப்புறம் தான் மாதிரி இங்க வர முடியுங்க. நம்மளுக்கே வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் தோற்றுச்சுங்க. அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த திபெத்திய கலாச்சாரம், அந்த திபெத்திய கலாச்சாரத்துக்கு உண்டான அந்த கட்டடக்கலைய அடிப்படையான கோயில்கள், அந்த ஓவியங்கள், அந்த கோயில்ல இருக்கிற ஓவியங்கள், அ பார்த்தீங்கன்னா, இந்த கோயில்ல எல்லாமே வந்து அந்த மத சம்பந்தமான அந்த பாட்டு பாடுறாங்க. அவங்க அந்த சாமி கும்பிடுறாங்க. அது ஒட்டி வந்து அவங்க நம்ம எப்படி நம்ம வந்து இந்த சமஸ்கிருதம் சொல்லிக் குடுக்குறாங்களோ, அந்த மாதிரி அவங்க வந்து குழந்தைகளுக்கு சிறு வயதிலிருந்தே அந்த இதுகளை வந்து சொல்லிக் குடுக்குறாங்க. நான் நேர்ல பார்த்தப்ப தெரிஞ்சது. அவங்க வந்து அந்த கோயில்ல அந்த மத கலாச்சாரத்த வந்து குழந்தையிலிருந்தே அவங்களுக்கு வந்து சொல்லி தராங்க. அதே மாதிரி பெரிய ஸ்கூல் வந்து ஸ்கூல் வந்து உள்ளேயே இருக்குதுங்க. அதையும் நாங்க பார்த்தோம். அந்த திபெத்திய அகதிகளோட அவங்களோட குழந்தைகள் வந்து படிக்கிறாங்க. ஒரு கடுமையான உழைப்பு இருந்தா வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மனால நம்மளுக்கு தகுந்த மாரி மாத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உதாரணம் வந்து இந்த திபெத்தியன் குடியிருப்புங்க. அதே மாதிரி இங்க சில உணவகங்கள் இருக்குதுங்க. இந்த உணவகத்துல கூட அந்த திபெத்திய கலாச்சாரத்தை ஒட்டி அவங்களோட உணவு தான் வந்து இங்க கிடைக்குது. இந்த பக்கம் இருக்கிறது ஒரு பெரிய காலேஜுங்க. அந்த உடைகள் அவங்களோட பாரம்பரிய அந்த உடைகள் வந்து அதோட தான் இருக்கிறாங்க. அந்த மடாலயத்துல பணிபுரியறவங்க, அந்த மடாலயத்துல பயிற்சி எடுக்கிறவங்க, அந்த பாரம்பரிய உடையில இது வந்து ஸ்கூலுங்க இந்த பக்கம் இருக்கிறது. லெஃப்ட் சைடு இருக்கிறது. மிக கடுமையான உழைப்புக்கு வந்து சொந்தக்காரங்க இங்க இருக்கிற இந்த திபெத்தியர்கள். அவங்க நம்ம வந்து அந்த இடத்த பார்த்தாலே நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அவ்வளவு தூரம் ஒரு அருமையா வந்து அவங்களோட ஊராவே, அவங்களோட நாடாவே இத வந்து மாத்தி வச்சுக்கிறாங்க. இந்த கோயில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த கலாச்சாரம், அந்த திபெத்திய கலாச்சாரம் எப்படி இருக்குதோ, அதே மாதிரி வந்து இவங்க வந்து பண்ணி செஞ்சிருக்கிறாங்க. இதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா, இந்திய அரசும், கர்நாடக அரசும் வந்து இவங்களுக்கு நெறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க. அதனால தான் இவங்கனால வந்து இவங்களோட வாழ்வாதாரத்தை அகதிகளா இருந்தா கூட, இவங்களோட வாழ்வாதாரத்த வந்து மேம்படுத்தியிருக்கிறாங்க. இந்த உடையார்பாளையம் பகுதியில வந்து இந்த திபெத்திய குடியிருப்புகள் வந்து 22 குடியிருப்புகள். அதாவது 22 சின்ன சின்ன கிராமங்கள் இருக்குதுங்க. 5 மடாலயங்கள், பெரிய கோயில்கள் புத்த விகாரங்கள் உள்ளன. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஊரையே வந்து இவங்களோட கட்டடக்கலை மற்றும் இவங்களோட சிறப்பான உழைப்புனால இந்த ஊரையே வந்து ஒரு மிகப்பெரிய சுற்றுலா தலமா வந்து மாத்தியிருக்கிறாங்க. நம்ம போகும்போது கூட பார்த்தோங்க, நெறைய வந்து சுற்றுலா பயணிகள் வந்து இந்த பகுதிக்கு வந்து வர்றாங்க.
அதே மாதிரி இந்த ரோட்டோ இரு பக்கம் இருக்கிறது வந்து இவங்களோட விவசாய பூமிகள். இந்த விவசாய பூமிகள் இவங்க வந்து கடுமையா உழைச்சு இவங்க வந்து விவசாயத்தை ரொம்ப செழிப்பா பண்றாங்க. அதே மாதிரி இவங்களோட வீடுகள் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவ்வளவு ஒரு அழகா அவ்வளவு ஒரு நேர்த்தியா கட்டியிருக்கிறாங்க. அதாவது அகதிகள்னே சொல்ல முடியாதுங்க. அந்த அளவுக்கு வந்து அவங்களோட வீடுகள் வந்து மிகச்சிறப்பா அவங்களோட உழைப்பினால இன்னைக்கு வந்து மேம்பட்டு அவ்வளவு அழகா கட்டியிருக்கிறாங்க. இந்த ரோட்டுக்கு 2 சைடும் பார்த்தீங்கன்னா எல்லாமே விவசாய நிலங்கள். அவ்வளவு அழகான ரம்மியமான இயற்கை காட்சி, கிளைமேட்டு இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடத்த வந்து இந்திய அரசு மற்றும் கர்நாடக மாநில அரசு எங்களுக்கு கொடுத்ததுக்கு இவங்க வந்து கண்டிப்பா 2 அரசாங்கத்துக்குமே நன்றி சொல்லணுங்க. இவங்களோட வாழ்வாதாரத்தையும் அந்த அளவுக்கு அரசாங்கம் வந்து முன்னேற்றிருக்குது. அதுபோக இவங்களோட கடுமையான உழைப்பு. நம்ம அந்த கடைசியில இருக்கிற கோயிலுக்கு போறோங்க. எல்லா கோயிலையுமே நம்மளால உள்ள போய் பார்க்கறது 5 கோயில் பெருசு பெருசா இருக்குதுங்க. இந்த 5 கோயிலையுமே நம்ம போய் உள்ள போய் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாத்தியம் இல்லாத விஷயம். அது பார்த்தீங்கன்னாலே இந்த ரோட்ல போறப்பவே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. எல்லாமே அந்த திபெத்தியன் ஸ்டைல்ல தான் வந்து கட்டிக்கிறாங்க. எல்லா கோயிலுமே பெருசுங்க. ரொம்ப ரொம்ப பெருசாவும் இருக்குது. இந்த பக்கம் ஒரு கோயிலுங்க. நல்ல இயற்கையான ஒரு இயற்கை காட்சிகளோட அமைஞ்சிருக்குது. இந்த கோயில பாருங்க. இதுல இறங்கி நம்ம வந்து வீடியோ எடுத்தோம். யாரையும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்றது இல்லைங்க. யாரு வேணாலும் உள்ள போலாம். நல்ல அமைதியான முறையில நம்ம வந்து இந்த கோயில்ல தரிசிக்கலாங்க. அந்த பக்கம் இன்னொரு புதுசா ஒரு கோபுரம் ஒண்ணு கட்டிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப பெருசது. இது வந்து அந்த திபெத்திய கட்டடக்கலையை ஒட்டி அப்படியே கட்டியிருக்கிறாங்க. இந்த கோயிலோட என்ட்ரன்ஸ் இது. உள்ள போறதுக்குண்டான ஒரு வழி. ரொம்ப ரொம்ப அழகா இருக்குதுங்க. நான் இந்த இடத்துல கொஞ்சம் போட்டோஸ் எடுத்துக்கிட்டேன். பார்த்தா அவ்வளவு ஒரு அழகா இருக்குதுங்க இந்த கோயில். ரொம்ப இந்த இயற்கையோட ஒன்றிணைஞ்சு இந்த கோயில் அழகா இருக்கிறதுனாலதான் இந்த இடமே வந்து அவ்வளவு ஒரு அழகா இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம வெளியே அவுட்டர்ல எல்லாம் வந்து நல்லா சில்லுன்னு வந்து ஏசி போட்ட மாதிரி சூப்பரா இருக்குங்க கிளைமேட்டு. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நீங்க வந்து ஒரு முறை ஒரு நாள் பயணமா உங்க ஃபேமிலியை கூட்டிட்டு இந்த உடையார்பாளையம் இந்த திபெத்திய குடியிருப்பு பகுதிக்கு நீங்க போய் பார்த்துட்டு வரலாங்க. ஒரு 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 நாள் உங்களோட ஃபேமிலி சந்தோஷமா இருப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து இங்க ஒரு நாள் ஃபுல்லா சுத்தி பார்க்குற அளவுக்கு இங்க இடங்கள் நிறைய இருக்கு. எனக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சது. எவ்வளவோ கோயில்களுக்கு போறோம், அதனோட அழகை பார்க்குறேங்க. ஆனா இது ஒரு வித்தியாசமான ஒரு கட்டிடக்கலை. அதுவும் நம்ம இமாலயன் பகுதியில் இருக்கிற ஒரு திபெத்தில் இருக்கிற ஒரு கட்டிடக்கலை வந்து இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு பக்கத்துல இருக்கிற உடையார்பாளையத்துல இருக்குது அப்படின்னு சொல்றது நம்மளுக்குள்ள ஒரு வியப்பான விஷயம். நம்ம திபெத்து போய் பார்க்குறோமோ இல்லையோ ஒரு நாள் வந்து நம்ம கண்டிப்பா இந்த கோயில்களை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகாகவும் அருமையாக இருக்குது. இப்ப நான் காமிக்கிற மாதிரி
கிட்டத்தட்ட ஒரு 5 கோவில்கள் இருக்குதுங்க. நம்ம 5 கோவில்களுக்குமே எங்களால போக முடியல. ஏன்னா நாங்க வந்து திருப்பூர்ல இருந்து கிளம்பும்போதே நாங்க ஒரு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால ஒரு கோயிலுக்கு உள்ள மட்டுமே போயிட்டு நம்ம கொஞ்சம் விலாவாரியா நம்ம வந்து போட்டோ எடுத்தோம், ஷூட் பண்ணோம். மற்ற கோயில்களுக்கு போகல ஈவினிங் ஆயிடுச்சுங்க. அதனால போக முடியல. இன்னொரு தடவை வந்து நாங்கள் கண்டிப்பா நேரத்துல வந்து இந்த கோயில்களுக்கு அனைத்து கோயில்களுமே நம்ம வந்து ஆர்ஜோன் மீடியா நேயர்களுக்காக கண்டிப்பா ஷூட் பண்ணுவோம். நாம் இப்போ வந்து கோயிலுக்கு உள்ளே போகிறோங்க. இந்த கோயிலுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடந்த பின்னாடி உள்ளே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்த விகாரம் வந்து அங்கே இருக்குதுங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயிலெல்லாம் வந்து இந்த சமஸ்கிருதத்தில் படித்து பாராயணம் செய்கிற மாதிரி மாணவர்கள் வந்து அந்த உள்ள கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. நண்பர்களே, நம்ம வாங்கியிருந்த அந்த ஆடியோ மைக்கு வந்து சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த குரல் வந்து சரியாக நல்லா கேட்க மாட்டேங்குது. அதனால நம்ம வந்து அதை திருப்பி அனுப்பிட்டு வேறு இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடியோ மைக் வாங்கணும். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. இந்த திபெத்தியன் கட்டிடக்கலைக்கு ஒரு உதாரணமாக இந்த கோவில் இருக்குது. நம்ம வந்து இப்போ கோயிலுக்குள்ள போறோங்க. இந்த கோவிலோட ஒரு பிரம்மாண்டமான ஒரு முன்புற தோற்றம். இந்த கோயிலுக்குள்ள போகும்போது நம்ம அந்த ஒரிஜினல் ஆடியோவுமே உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். இந்த குழந்தைகள் வந்து பயிற்சி எடுத்துட்டு இருக்காங்க. அந்த மத வழிபாடு சம்பந்தமான பயிற்சிகளை நிறைய பேர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒரு புத்தர் சிலை வந்து அங்க இருக்குதுங்க. நம்ம வந்து திடீர்னு இந்த கோயிலை பார்க்கும்போது நம்ம என்ன நம்ம ஏரியாவில் இருக்கிறோமா இல்லை திடத்துக்கே போயிட்டோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா உண்டாகுதுங்க. நம்ம அமைதியா வந்து நம்ம சாமி தரிசனம் பண்றத வந்து இவங்க யாருமே தடுக்கிறதெல்லாம் இல்லைங்க. முன்னாடி வா பின்னாடி வா அப்படியெல்லாம் யாருமே எதுவுமே சொல்றது இல்லை. நம்ம வாட்டுக்கு நம்ம வந்து அந்த புத்தரை வந்து நம்ம தரிசிக்கலாங்க. வீடியோ எடுத்தாலும் யாரும் எது சொல்றதில்லை. அவங்களோட வேலையை வந்து அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை வந்து நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி தான் இருக்குதுங்க. இந்த குழந்தைகள் எல்லாருமே வந்து இந்த வரிசையில் உட்கார்ந்து அந்த வேத பாடங்கள் மாதிரி இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சம்பந்தமான விஷயங்களை படிக்கிறாங்க. இந்த மடாதிபதிகள் இதுக்கு முன்ன இருந்த இந்த தலையிலாமா அவங்களோட புகைப்படங்கள், அவங்களோட சிலைகள் எல்லாம் வந்து இங்க வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை வந்து இங்க இருக்குதுங்க. திடீர்னு பார்த்தா நம்ம ஏதோ சீனாவுக்குள்ள விதத்துக்குள்ள வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இங்க இருக்குங்க. கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா இந்த புத்தர் சிலையோட பிரம்மாண்டம் உங்களுக்கு முன்னாடி பார்த்தா தெரியும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து அந்த படிப்பு படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த கோயில வந்து நம்ம இதோட முடிச்சுட்டு நண்பர்களே இந்த கோயில்ல இருந்து நாங்க வந்து வெளியில கிளம்பிட்டோம். வெளியில வந்தவரை பாத்தீங்கன்னா இது இன்னொரு அருகில் இருக்கிறவங்க. இவங்க வந்து இந்த விகாரத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வர்றாங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை வந்து இங்க வந்து வடிவமைச்சிட்டு இருக்கிறாங்க. கடவுள் பக்தி வந்து இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்குதுங்கிறது நம்மளுக்கு வந்து பார்த்தாலே தெரியுதுங்க. அந்த கலாச்சாரம் பண்பாடுகளை வந்து இவங்க எந்த விதத்துலையுமே
விட்டு கொடுக்கறது இல்லைங்க. நண்பர்களே, நம்ம இந்த திபெத்தியன் இந்த டூர் ப்ரோக்ராம அதாவது முடிச்சிட்டோம். முடிச்சிட்டு நம்ம வந்து திருப்பி ரிட்டன் கிளம்புறதுக்கு உண்டான நேரம் வந்துருச்சு. இன்னொரு நாள் நம்ம வந்து நம்ம அனைத்து கோயில்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 கோயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த 5 கோயில்களுக்குமே நம்ம வந்து போலான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைத்த வரைக்கும் இங்க வந்து ஒரு 2 கோயில்ல வந்து நம்ம வந்து கவர் பண்ணோம். பாருங்க, இது அவங்களோட விவசாய பூமிகள். இந்த விவசாய பூமிகள் அந்த மலை அடிவாரத்துல ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு பள்ளத்தாக்குல அற்புதமா அமைஞ்சிருக்குதுங்க. இந்த இடத்த விட்டு எங்களுக்கு வர்றதுக்கே மனசு இல்லை. அந்த மாதிரி ஒரு அழகா இருந்தது அந்த இடம். பார்க்க பார்க்க இன்னும் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்ததுங்க. அந்த மாதிரி ஒரு அழகா இருந்தது. அந்த மேக மூட்டம், அந்த மேகங்கள் வந்து அந்த விவசாய நிலங்கள் பக்கத்திலேயே போகுதுங்க. அந்த மாதிரி ஒரு அழகான இடம். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோல நம்ம சந்திப்போம். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு செல்வகுமார் மற்றும் அட்வென்ச்சர் பன்னீர்செல்வம் ஜி.